இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to study the secondary metabolites the tabular column இருக்கு பாத்தியா biomolecules lessonல அது எப்படி படிக்கிறது அதுல இருந்து நிறைய क्वेश्चंस இதுக்கு முன்னாடி நீட்ல கேட்டிருக்காங்க அது சார் நிறைய வாட்டி இத படிப்பேன் அது கன்ஃபியூஸ் ஆயிடும் அத படிப்பேன் இத கன்ஃபியூஸ் ஆயிடும் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஷார்ட் ஸ்டோரியா எனக்கு சொல்லி கொடுங்க அந்த பாக்ஸ்ல இருக்குது எல்லாமே ஞாபகம் வரும் இதே மாதிரி தான் நீங்க வந்து பயோமாலிகுல்ஸ்ல 20 அமினோ ஆசிட் சொல்லி கொடுத்தேன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ரெண்டு மூணு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு சில பேர்லாம் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா ரெண்டு மூணு வாட்டி பாக்கும்போது எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சார் அந்த மாதிரி ஏதாவது செகண்டரி மெட்டபாலைட் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ எப்படி செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அந்த டேபிளர் காலமை படிக்கணும்னா இது நீட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும் ஸ்டேட் போர்டுக்கும் யூஸ் ஆகும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்டரி மாடல்ல பிக்மெண்ட்ஸ் இருக்கு பிக்மெண்ட்ஸ்னா பிக்னே வச்சுக்க பன்னி பிக்கு தான் பிக்மெண்ட் அந்த பன்னி வந்து பார்த்தோன்னா கேரட் சாப்பிட்டு வந்துச்சு கேரட்னா கெரோட்டினாய்ட் கெரோட்டினாய்டை சாப்பிட்டு வந்துச்சு அந்த கெரோட்டினாய்ட் பார்த்தோன்னா எங்கே இருந்துச்சு அந்த கேரட் எங்கே இருந்துச்சுன்னா ஆன்டோன்ற பையனோட சைடில் இருந்துச்சு அந்த கேரட் அதான் சாப்பிட்டு வந்துச்சு ஆந்தோசைனின் திருப்பி பாரு பிக்னா பிக்மெண்ட்டு கேரட்னா கெரோட்டினாய்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆன்டோவோட சைட்லனா ஆந்தோசைனின் உடனே அந்த பிக்கை வந்து அலேக்கா தூக்குறான் யார் நம்ம ஆன்டோ அதுக்கு பேர் அல்கலின்னு சொல்கிறாங்க ஓகே சாரி நாட் அல்கலின் அல்கலாய்ட்ஸ்ன்றாங்க ஓகே அல்கலாய்ட்ஸ்னா அலேக்கா தூக்குறான் தூக்கிட்டு அந்த பிக்கோட ஷேப்பே ஒரு வித்தியாசமாக இருக்கே அதோட மார்பாலஜியை பார்க்குறான் மார்ஃபைன் அதுக்கப்புறம் அந்த மார்பாலஜி கோட் பண்ணி எழுதுறான் கோடைன் அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அம்மா சொல்கிறாங்க அந்த பிக்கடி தூக்கினோடனே டர்ன்னு ஒரு சவுண்டு போட்டு பீ அப்படின்னா அதான் ஷிட்டு பி ஓகே டர்ன்னு சவுண்ட் போட்டு ஃபாட் போட்டு ஒரு பி டர்பின் அது மோனோடர்பின் டைட்ரபின் சார் அது என்ன சார் மோனோடர்பின் டைட்ரபின்னா ஒரு வாட்டி டர்ன்னு ஷிட்டு போட்டுருச்சு இன்னொரு ரெண்டு வாட்டி டர்ன்னு ஓகேவா டைட்ரபின் மோனோட்ரபின் அதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க அதோட தலையை எண்ணெய் வைடா எசென்ஷியல் ஆயில் வைடா நம்ம வீட்டில் இருக்க பாரு லெமன் கிராஸ் ஆயில் அதுலேருந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் தலையில் தடவி விட்றா அதுக்கு எல்லா நோயும் போயிடும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க தடவி விட்டான் எசென்ஷியல் ஆயில் லெமன் கிராஸ் ஆயில் அதை தலையில் தடவி விட்டான் உடனே பார்த்தோன்னா அது உடம்புக்குள்ள இருக்க எல்லா டாக்ஸினும் அப்ரப்டடா உடனே இல்லைன்னா அப்புறமா ரெசின் ஃபார்ம் ரெசின்னா ஒரு பிசு பிசுமா வெளியே வந்துருச்சு அதோட டாக்ஸின்ஸ் எல்லாமே ஓகேவா ஆனால் சைடு எஃபெக்டாக இப்போ பாரு தலையில் எசென்ஷியல் ஆயில் தடவனால உள்ளே இருக்கிற டாக்ஸின் எல்லாம் அப்ரப்டாக ரெசினா வெளியே வந்துருச்சு ஆனால் அதோட லெக்கு வந்து டின்னு மாதிரி ஆயிடுச்சு நம்ம சாப்பாடு டின்னு இருக்கு பார்த்தியா லெக்கு டின் ஷேப்பில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோட கண்ணு வந்து பார்த்தோன்னா கேன் மாதிரி ஆயிடுச்சு வலிக்குது அதுக்கு லெக் டின்னை தான் லெக் டின்னு மாதிரி ஆயிடுச்சு கண் கேவலின் ஏ அப்படின்னா கண்ணு வந்து கேன் மாதிரி ஆயிடுச்சு வலிச்சிருச்சு நெக்ஸ்ட் கண் கேவலின் ஏ கண் கேனாவலின் ஏ அதான் கண் கேன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உடனே இதெல்லாம் சரிப்பட்டாது டாக்டர் கூட போய் ஒரு ட்ரக்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரக் வந்து வின்னு சோப்பெல்லாம் இருக்கு பார்த்தியா வின்னு லிக்விட் அந்த மாதிரி ஒரு கலரில் வின்னு கொடுக்குறாங்க வின் பிளாஸ்டின் அப்புறம் குக்கும்பர்னா குக்குர்மீனை கொடுக்குறாங்க ஓகே பிக்குக்கெலாம் சரியான ஆன்டோ ஒரு இடத்துல போய் உட்காடுறான் ஒரு மரத்தை பார்க்குறான் ரப்பர் ட்ரீல பால் தானே வரும் ஆனால் பார்த்தோன்னா கம்மு வருதே அப்படின்னு சொல்கிறான் அந்த கம்மை செல்லுலோஸ் டேப் மாதிரி ஒரு பேப்பர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டான் அவ்வளோதான் திருப்பி அந்த ட்ரிக்ஸை ஒரு வாட்டி மெமரைஸ் பண்ணி பார்க்கலாமா அதுவும் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க என்னன்னா பாரு பிக்னா பிக்மெண்ட்டு கேரட் சாப்பிட்டு வந்துச்சு அது கெரோட்டினாய்ட் ஆன்டோவோட சைடில் ஆந்தோசைனின் உடனே அலேக்கா தூக்குறான் அல்கலாய்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை மார்பாலஜி எழுதுறான் மார்பாலஜியை பார்த்து கோட் பண்ணுறான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டர்பீன்னு ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்புறம் பார்த்தா ஒரு வாட்டி பாத்ரூம் இருந்துச்சு மோனோ டர்பீன்னு பாத்ரூம் போயிடுச்சு பீனா ஷிட்டு டர்ன்னு சவுண்ட் போட்டு அப்புறம் டைடர்பின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மோனோடர்பின் டைட்ரபின் அப்புறம் அம்மா வந்து எசென்ஷியல் ஆயில் தலையில் தட சொன்னாங்க அதுவும் லெமன் கிராஸ் ஆயில தலையில் தட சொன்னாங்க உடனே அது உடம்புல இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே வந்துருச்சு அப்ரப்டடா ரெசின் ஃபார்ம்ல வந்துச்சு அப்ரப்டட்னா உடனே அப்ரப்டா பேசி நிறுத்துவாங்க உடனே அப்படி பார்த்தோன்னா டக்குன்னு வந்துருச்சு ஓகே உடனே ரெசினா வெளியே வந்துருச்சு உடனே பார்த்தோன்னா அப்ரப்டா வெளியே வந்தோன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட் வந்துச்சு லெக் வந்து டின்னா மாறிடுச்சு கண்ணு வந்து கேன் மாதிரி மாறிடுச்சு உடனே வலிக்குது கேனவலின் ஓகே கண் கேவலின் ஏ அண்ட் வாட் இஸ் தட் அது நம்மளுக்கு கண் கேவலின் ஏ வந்து லெக்டின்னு சொல்லுவாங்க நாட் லெசித்தின் இஸ் அ பாஸ்பரஸ் லிப்பிட் பாஸ்பாரிலேட்டட் லிப்பிட் அது லெசித்தின் இது லெக் டின்னா மாறிடுச்சு கண் கேனா மாறிடுச்சு வலிச்சுது கண் கேனவலின் ஏ அடுத்தது ட்ரக் கொடுக்குறாங்க வின் பிளாஸ்டின் அப்புறம் குக்கும்பர் கொடுக்குறாங்க குக்குர்மீன் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காரான் பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் ஒரு இடத்துல உட்காரான் ரப்பர் மரத்தில் பால் தானே வரணும் ரப்பர் மரத்தில் கம்மு வருது அந்த கம் எடுத்து செல்லுலோஸ் டேப் மாதிரி ஒரு பேப்பரை ஒட்டிட்டு போயிட்டான் அவ்வளோதான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் டேபிளர் காலம் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நிமோனிக்ஸ் அடுத்தது நான் 61 கோடான்ஸ்
20 அமினோ ஆசிட் எப்படி எழுதுறதுன்றது 8 செகண்டில் எப்படி போடணுன்றதை அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.